சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். மொத்த மீடியா உலகத்தை மொத்தத்துக்கு ஆக்கிரமிச்சது அயத்துல்லா கமேனியோட மரணம். ஈரானிய மீடியாக்கள் மறுத்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது தேசிய செய்தி வாசிப்பாளர் அந்த செய்தியை சொல்லிவிட்டு கதறி கதறி அழுகிறார். 30க்கு மேற்பட்ட மிஸ்ல ஒரே இடத்துல போட்டு அவரோட மருமகன் பேரம்பேத்தி எல்லாத்தையும் போட்டு தாக்கியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அபுதாபி துபாய் எல்லாம் விழுந்ததெல்லாம் நிறைய காட்சியெல்லாம் வந்துருச்சு. நூற்றுக்கணக்கான அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அதை பற்றி ஒற்ற செய்தி வரல. அது போக யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மேல இவங்க தாக்குதல் நடத்திருக்கதா தகவல். ஆனால் எந்த நடத்திருக்காங்க. ஈரானோட உற்பத்தி ஆகிற இதுல கிட்டத்தட்ட 80% சைனாவுக்கு போகுது. அப்படிங்கும்போது சைனா தான் இது முன்னாடி நின்று காப்பாத்திருக்கணும். ரஷ்யா அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, அவங்களால ஏழலை. அப்போ சைனா எங்க போனாங்க? அப்ப சைனாவை நம்பி இறங்கினா என்ன நடக்கும்? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் கசாலி. இன்னைக்கு சொல்ல பரபரப்பான சூழல். இந்த சூழலில் நமக்கு ரொம்ப விருப்பமான ஒரு சுஃபியான் சாரோட ஒரு சின்ன கலந்துரையாடல். ஏன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா, அங்கே அப்புறம் யுஏஇ, சவுதி அரேபியா, கத்தார், இது சம்மந்தமாக நேற்று காலையில் 8:30 மணிக்கு இஸ்ரேல் அடிக்க ஆரம்பித்தது. அது சம்மந்தமாக கொஞ்சம் சின்ன ஒரு டிஸ்கஷன் இவரோட என்ன நடக்குதுன்னு எனக்கு சில கேள்விகள் இருக்குது. ஸோ அவரோட ரொம்ப டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான். சார் வாங்க கசாலி சார். சரி, இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்குது. நீங்கள் நிறைய செய்திகள் பார்க்குறீங்க, நானும் செய்திகள் பார்க்குறேன். எனக்கு ஒரு விஷயம்தான். நம்பர் 1 சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 1. ஆமாம், ஓகே. அதில் நான் நிறைய எக்கச்சக்கமாக பார்த்தேன். 90% அவரோட மரணத்தை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. 10% மரணம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அது சில ஊடகங்கள், அந்த ஊடகங்கள் ரொம்ப பெருசாக எக்ஸ்போஸ் ஆகவே இல்லை. ஓகே, அதில் அவர் அடிபட்டிருக்காரு, ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு வருது. வெகு சில ஊடகங்கள் மட்டும் வருது. நம்பர் 1 அது. சரி, இதில் எனக்கு கேள்வி 2-3 கேள்வி நம்ம பேசலாம். ஆமாம், அதில் இவர் அந்த செய்தி வருது. அது பரபரப்பான செய்தி. மொத்த மீடியா உலகத்தை மொத்தத்துக்கு ஆக்கிரமிச்சது அயத்துல்லா கமேனியோட மரணம். நம்பர் 1. நம்பர் 2 எனக்கான கேள்வி ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, நம்ம தான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இஸ்ரேலில் எந்த அளவுக்கு ஆயுதங்கள் இருக்குது, ஈரான் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆயுதங்கள், இதை பற்றி பேசிட்டே வர்றோம். சரி, இப்போ அயத்துல்லா கமேனி அவரோட ஆஃபீஸு, அவரோட ரெசிடென்ஸ் இருக்கிற இடம், இதில் இஸ்ரேல் அவரோட ஃபைட்டர் ஜெட்டை கொண்டு 30க்கு மேற்பட்ட மிசைல் அங்கே கொண்டு மிசைலை 30க்கு மேற்பட்ட மிசைலை ஒரே இடத்துல போட்டு அவரோட மருமகன் பேரம்பேத்தி எல்லாத்தையும் போட்டு தாக்கியிருக்காங்க. ஒரு 7 முக்கியமான கமாண்டர்களை கொண்டுறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நடந்திருக்கு. என்னோட கேள்வி என்னென்னா, இதெல்லாம் நடக்குதில்ல இங்கே இவங்களோட ரஷ்யாவோட SU-300, 400, அது போக எக்ஸ்ட்ரா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சைனாவிலேருந்து, அதுக்கப்புறம் ரேடார் F-35 கண்டுபிடிக்கிற ரேடார், அதை கண்டுபிடிச்சி அடிக்கிறதுக்கு டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு எல்லாம் இறங்கி இருக்குன்னு பயங்கரமாக செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு. நம்மளும் அதை சொல்லியிருக்கோம். ஆனால் போகிற போக்கில் ஒரே நாளில் புசுக்குன்னு அடித்து சொல்லி முடிச்சிட்ட மாதிரி செய்திகள் வருது. உங்கள் பார்வை என்ன? எனக்கு இந்த இந்த இதில் நீங்கள் பார்த்ததில், நிறைய படித்ததில் உங்களுடைய எண்ணம் என்ன? இல்லை, இப்போ ஆயிரக்கணக்கான வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். 2023 அக்டோபர்லேருந்து காசாவுடைய போர் குறித்தும் இன்றைக்கு இருக்கிற கொதிநிலை குறித்தும் ஆயிரக்கணக்கான வீடியோக்கள். ஆமாம், ஒரு நாளைக்கு 2-3 நாள் அப்படின்னா நாம் அதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வரக்கூடிய முக்கியமான ஆதாரங்களை அதை ஆங்கிலத்தில் வாசித்து தான் பேசுகிறோம். இந்த மாதிரி செய்தி வந்திருக்கு, இது இந்த மாதிரி சொல்லுது அப்படின்ட்டு. நம்முடைய நேயர்களும் கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க, ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறீங்க அப்படின்லாம் நம்ம அன்பு கட்டளை போடுவாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கேள்வி எனக்கு எழுகிறது. எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இப்போ கேட்டீங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கிறது,
எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் சிஸ்டம் இருக்கிறது, F-35 ஸ்டெல்த் விமானங்களை கண்டறியக்கூடிய ஒரு மெட்டீரியலிஸ்டா புள்ளியா கண்டறியும். அதே மாதிரி 22 ரேப்டாரை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி FA-18 அதை கண்டுபிடிக்கிறது. எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார்கள். அதாவது DF-17 மொபைலைஸ்டான ஏவுகணை தாக்குதல் என்றெல்லாம் செய்திகள் வந்ததைத்தான் நாம் பேசுறோம். நாம இங்க இருந்து தான் பேசுறோமே தவிர நம்ம அங்க போய் பார்க்க முடியாது. சரி, இப்போ நீங்க முதல் கேள்வி என்ன கேட்டீங்கன்னா 90% 10% அப்படின்னு கேட்டீங்க. ஆனா அதுல 100% அவர் எலிமினேட்டட். இதை நான் சொல்லல, ஈரானுடைய அபிஷியல் அதை உறுதி செய்து விட்டார். ஏன்னா ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹவி ரொம்ப டிஸ்க்ளோஸ் டு த மீடியா, ஒரு இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டிஸ் வாஸ் பீயிங் மேட், அவர்களால் தயாரிக்கப்பட்ட அநியாயம் நடக்கிறது என்பதை டு பி கன்ஃபார்ம். 40 நாள் மௌனிங் சொல்லியிருக்காங்க. 40 நாட்கள் ஈரானுடைய அபிஷியல் மௌனமாக, அதாவது என்ன மௌன அஞ்சலி, அதாவது அவர் தலைவருக்கு இறப்பு, அதிலே உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. எப்படின்னு கேட்டா கொண்டாட்டங்கள் அவருடைய மரணத்திற்கு நடக்குது ஈரானுக்குள்ள. அந்த கொண்டாட்டங்கள் யாருன்னால் அவர் இறந்த மகிழ்ச்சி அல்ல, ஆனால் அவர் ஒரு தியாகியாகி ரமலானுடைய காலத்தில் இறந்து போய்விட்டார். அந்த மாதிரி கொண்டாட்டம். அதனால் அவர் இறை விசுவாசியாக ஆகிவிட்டார். சரி, நல்ல கவனிங்க. அப்படின்னா அவருடைய ப்ரோ ஆக்டிவிட்டிஸ் இருப்பாங்க ஷியா மக்கள், அவர்கள் எங்கள் தலைவர் இறைவனிடத்தில் புனித ரமலான் மாதத்தில் ஒரு தியாகியாக மாறி போய்விட்டார். இதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குல்ல? இல்ல, அவங்க நம்பிக்கை இல்ல. அதான் என்னன்னா, அவரு இயற்கையா ரமலான்ல மரணம் அடைஞ்சாருன்னா அல்லாவோட இடத்துக்கு போயிட்டாரு, சொர்க்கத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கலாம். எதிர்த்து நின்று கொல்லப்பட்டு அங்க போனாருன்னா அது எப்படி அங்க அப்படி கொல்லப்பட்டு போனாலும் இந்த மாதிரி ரமலான்ல அப்படி பார்த்தா ரமலான்ல மாஸ் கில்லிங் ஆக்கி எல்லாருமே சொர்க்கத்துக்கு போனா சொல்லிடலாம்ல? அப்படி இல்லை. அது இது நம்ம நம்பிக்கையை பேசுறோம். அது இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட தான் கேட்கணும். நாம ஒரு பத்திரிகைக்காரன் தான். நாம படிச்ச அளவுல அவங்க என்னத்தை விரும்புறாங்கன்னா ஒரு பேட்டி ஒன்னே கொடுக்குறாங்க. யாரு? ஆயத்துல்லா காமேனியுடைய ஒரு பேட்டி வெளியா இருக்கு இன்று காலை. ஒரு பையன் கேட்கிறார், நான் ஒரு தியாகியாக இறைவழியில் கொல்லப்பட வேண்டும். சரி, அதுக்கு அவர் ஃபத்வா கொடுக்கிறார். இப்பொழுது உனக்கு நிறைய கடமை இருக்கிறது, அதனால் நீ வளர்ந்து பெரிய ஆளாகி நல்ல ஒரு அறிவை பெற்று அதற்கு பிறகு நீ ஷஹீதாகு அப்படின்னு சொல்றாரு. ஷஹீத் என்ற வார்த்தைக்கு என்னன்னா, அவங்கள்ட்ட ஒரு ஷஹீதுன்னு ஒரு காணொலி இருக்கு, ஒரு ட்ரோன் இருக்கு. சாட்சி என்ற அர்த்தம், இறைவழியில் மரணம் என்னும் ஒரு அர்த்தம். அந்த அடிப்படையில அவர் மரணத்தை கொண்டாடுகிறார்கள். இப்பொழுது அது பெரிய பிரச்சனை இல்லை, ஒரு செய்தியாக. ஆனா மரணம் 100% உறுதியா இருக்கு. 100க்கு 101% உறுதி. ஏன்னா இன்று காலை வரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை. ஈரானிய மீடியாக்கள் மறுத்து கொண்டிருந்த நேரத்தில் தற்போது தேசிய செய்தி வாசிப்பாளர் அந்த செய்தியை சொல்லிவிட்டு கதறி கதறி அழுகிறார். அதை நீங்கள் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, நான் அதையும் பார்த்தேன். அது இல்லாம இன்னும் டவுட்ல அவர் அடிபட்டிருக்காரு, ட்ரீட்மெண்ட்ல இருக்காருங்கிற செய்தியும் ஒரு ஓரமா பார்த்தேன். நமக்கு எப்படின்னா ஒரு செய்தியை கன்வே பண்றவங்கள இவர் இப்படி ஆயிட்டாரு அப்படி ஆயிட்டாரு அப்படிலாம் நமக்கு தேவையில்லை. நம்ம செய்தியாளர் நமக்கு இப்ப ஒரு விஷயம், மேற்கத்திய ஊடகங்கள், அமெரிக்காவிலிருந்து வெளியேறக்கூடிய ஆக்சியோஸோ, அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், BBC, மேற்கத்திய அனைத்தும் ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கொமேனியுடைய மரணத்தை மட்டும் திருப்பி 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 அதுல இன்னொரு இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு மறைமுகமான விஷயம் ஒன்று இருக்கு. என்னன்னா, நாங்க பார்த்த வரைக்கும் இவங்க 8க்கும் மேற்பட்ட அத்தனை தளத்தில் அடிச்சிருக்காங்க ஈரான். அதுல ரொம்ப முக்கியமா அபுதாபி, துபாய் எல்லாம் விழுந்ததெல்லாம் நிறைய காட்சியெல்லாம் வந்துருச்சு. 100கணக்கான அமெரிக்க வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி ஒற்ற செய்தி வரல. அது போக USS ஆப்ரஹாம் லிங்கன் மேல இவங்க தாக்குதல் நடத்திருக்கதா தகவல், ஆனா எந்த நடத்திருக்காங்க அது பத்தி ஒரு செய்தி வரல. அதுக்கப்புறம் இது ஆரம்பத்துல வீடியோ நேற்று மிட் நைட்லாம் பாத்தீங்கன்னா டெல் அவீவ் பத்தி எரியுது. டெல் அவீவ் பயங்கரம் பத்தி எரியுதுன்னா பயங்கரம். இவங்க அந்த பேரேஜ் சொல்லுவாங்கல்ல, பேரேஜ் மழை அப்படியே மிசைல் மழை கொட்டுது அங்க. அதுல என்னன்னா விழுறதுல டம்மு டம்னு விழுந்து பயங்கர ஃபயர் அப்படி வருது. டெல் அவீவ் நாசகாடா மாறி இருக்கு.
அதை பத்தி ஒரு செய்தி இல்லை. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், 1200 மிசைல் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டதாக வருது இருக்கு. இது யூக செய்தி. ஆனால் 200 மிசைல இஸ்ரேல்ல மட்டும் அடிச்சிருக்காங்க. 200 அது சாத்தியமானதா? ஆமா ஆமா. ஆனால் இதில் மிக கொடூரமான வலிமையான மிசைல்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்தும் ஹைப்பர்சோனிக். ஓகே. பலிஸ்டிக்கும் இருக்கிறது, ஹைப்பர்சோனிக். ஆமா, அந்த மாதிரி வளைஞ்சு ஒரு மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது நீங்க கேட்ட கேள்விக்கு. அவர்கள்ட்ட வலிமையா இருக்கிறது அயன்டோம். அதே மாதிரி டேவிட் சில்லி, அதே மாதிரி ஏரோ 2 and 3 அமெரிக்காவிலிருந்து கொடுக்கப்பட்ட அதாவது பேட்ரியாட் மற்றும் தாட், இவைகள் முடிந்த அளவுக்கு தடுத்த முயற்சி செய்து தோல்வி அடைந்ததையும் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஹம்பக்குங்கிறது இப்ப தெரியுது. இல்ல அதெல்லாம் கரெக்ட். அதே போல இன்னொரு கேள்வி. சரி, இப்ப இத கேள்வி நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா. S-400க்கு பதிலா S-300 கொடுக்கப்பட்டது. ஓகே. S-300 அவங்கள்ட்ட இருக்கிறனால அப்ப அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல 40,000 கோடி அது. ஓகே. அது வைத்திருந்தால் இந்த அமெரிக்காவினுடைய படைகள் துல்லியமாக ஒரே இடத்தில் எலிமினேட் செய்வதற்கு உச்சபட்ச தலைவரை போடுகின்ற போது 40 பேர் ஒரே ஸ்பாட்ல காலியாயிருக்கிறாங்க ஈரான்ல, தெஹ்ரான்ல. அப்ப அதை தடுப்பதற்கு இவர்கள் என்ன செய்தார்கள்? எந்த வேலையும் நடக்கவில்லையா? பாயிண்ட் நம்பர் 1. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். சரி. இரண்டாவது, ஒரு உச்சபட்ச தலைவர் மலையின் கீழ் குடைந்து 200 அடிக்கு கீழே இருக்காரு, B-2 பாம்பர்ஸ் பயன்படுத்தினாலும் போகாது என்றெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம். முந்தா நாள் செய்தி வந்தது, செய்தியை தான் பேசுறோம். நாம ஸ்பாட்ல இல்ல. அப்படி என்றால் ஒரு உச்சபட்ச தலைவரை ஒரு கோழி குஞ்சை பிடித்த மாதிரி இமிடியட்டா ஒரு 86 வயசும் அவருடைய பேரன், அவருடைய மகள், அவருடைய மருமகன், குடும்ப உறவுகள் அனைத்தும் இறந்து போயிற அளவுக்கு நடந்திருக்கிறார்கள்டா. ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்பு என்ன கேள்வி வருது. ஆமா, ஒரு தலைவருக்கே இப்படின்னா, ஏன்னா அவங்க போர் அறிவிச்சு பயங்கரமா நடந்துட்டு எனி டைம் அடிப்பா சொல்லிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல இவங்க எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும். ஆனா பாதுகாப்பே பெருசா ஒண்ணு இல்லாம ஒரே இடத்துல ஒரு 30 ராக்கெட்டை போட்டாங்க. ஒரே தாக்குதல் மொத்தத்துக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் என்ன விதமான பாதுகாப்பு? அமெரிக்க அதிபர் நேத்து பேசும்போது 8 நிமிஷம் காணொலியில இவரை நாங்கள் பின்பற்றி கொண்டே இருந்தோம். நல்லா கவனிங்க. செய்வாங்க. அதே எங்கள் உளவு அமைப்புகள் ரொம்ப சிறப்பா வேலை செஞ்சது. அப்படி என்றால் அமெரிக்க உளவு அமைப்புகளையும் சிஐஏயும் மொசாத், சின்பட் போன்ற அமைப்புகளை கவனிப்பதற்கு பலகீனமானதாக ஈரான் உளவு அமைப்புகள் மாறி இருக்கிறது. அப்படித்தான் இருக்கு. அதாவது என்ன பண்ணாலும் அவங்க ஆளை பிடிச்சா தூக்கில போடுறாங்களே ஒழிய இவங்ககிட்ட பயங்கரமான அதிபுத்திசாலித்தனமான உளவு அமைப்பு இல்லையோ, அல்லது ஏற்கனவே இவங்களோட இஸ்ரேல் ஹேக் பண்ணாங்க. அந்த ஹேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்போது சம்திங் இவங்களை கம்பேர் பண்ணா, இஸ்ரேல் அமெரிக்கா இவங்களுடைய ஆயுதங்களையோ உளவு அமைப்புலையோ கம்பேர் பண்ணா ஈரான் ஒரு பக்கம் கொஞ்சம் இன்ஃபீரியரா கம்மியா இருக்கும்னு ஒரு டவுட் இருக்கிறதா உறுதியா இருக்கு. நம்பர் 2 இன்னொரு கேள்வி. இவ்வளவு தூரம் நடக்குது இல்ல, இது யாருக்காக நடக்குது? ஈரானுக்காக நடக்கல, இது சைனாவுக்காக நடக்குது. சைனாவே காப்பாத்துறதுக்காக. சைனா இந்த ஆயில் இங்கேருந்து போகலைன்னா சைனா இறங்கி வந்துடுவாங்க. சைனாவோட மெயின் சோர்ஸே வெனிசுலாவில் இருந்துச்சு, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மெயினாக ஈரான், அதை விட்டாச்சுன்னா ரஷ்யா ஓரளவுக்கு மேலே கொடுக்க முடியாது சைனாவுக்கு. ஈரானோட உற்பத்தி ஆகிற இதில் கிட்டத்தட்ட 80% சைனாவுக்கு போகுது. அப்படிங்கும்போது சைனா தான் இது முன்னாடி நின்று காப்பாற்றிருக்கணும். எங்கே போனார்கள்? சைனா நம்பிக்கைக்குரிய நாடு இல்லை அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டே இருப்பாங்க. அதாவது இஸ்ரேல் மேல ஒரு சின்ன துரும்பு பட்டாலும் உடனே அமெரிக்கா ஓடி வர்றாங்கல்ல. ஓப்பனா சொல்றாங்க, ஓடி வர்றது இல்ல, ஓப்பனா சொல்றாங்க. அப்புறம் அதை சுத்தியே அவனோட யூஎஸ் அப்ரஹாம் லிங்கனா இருக்கட்டும், ஜெரால்ட் ஃபோல்டு அந்த சைடு மெடிட்டரேனியன் சீல அங்க நிறுத்தி வச்சு எக்கச்சக்கமா அப்படியே பயங்கரமா பண்ணி வச்சிருக்காங்கல்ல. சைனாவோ ரஷ்யா அந்த பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரைட், ஓகே, அவங்களால ஏழலை. யுக்ரைன். அப்போ சைனா எங்க போனாங்க? அப்ப சைனாவை நம்பி இறங்கினா என்ன நடக்கும்? இப்ப சைனா கொடுத்த ஆயுதங்களை பத்திலாம் சொன்னோம். ஆமா, 27 கண்டெய்னர்ல சரக்கு இறக்கு வந்துச்சு. ஆமா சொன்னோம். ஆமா, கார்கோ விமானங்கள்ல. ஆமா, DF-17 சொன்னோம். ஸ்டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ரேடார் சிஸ்டம் சொன்னோம். டன்னேஜ் கணக்குல மூனிஷன்ஸ், அதாவது வெடிகுண்டுகள் கொடுத்தது சொன்னோம். ஆமா, CJ-20 சொன்னோம். இன்னும் சில விமானங்களும் சொல்லியிருக்கிறோம். மேக்குடைய வேகத்துல செல்லக்கூடிய 5ஆம் ஜெனரேஷன். அதே மாதிரி அவங்க Su-34 கொடுத்திருக்கலாம். இப்படி வேற எக்ஸ்பெக்டிங் லாட். இப்போ
எல்லாமே இட் ஹாஸ் பீன் ஒரு கைண்ட் ஆஃப் இல்யூஷன், ஒரு மாய ஒரு பொம்மையா? இல்ல நான் கேட்கிறேன், மாய பிம்பமாக மாறி இருக்கிறதா. சரி, இதை விட்டுருவோம். அடுத்து இந்த தாக்குதலை பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். இப்போ 200 பேர் பிபிசியுடைய இப்போ வந்த செய்தி. பிபிசி ஏன் சொல்றோம்னா அது அமெரிக்காவுடைய பின்னணி செய்தி. ஆமா, அது CNN, பிபிசி, நியூஸ் 18 ஆரம்பிச்சு நியூயார்க் டைம்ஸ், அப்புறம் வந்து டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல். அது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் விட்டுருங்க. ஓகே, இது வெஸ்டர்ன் நியூஸ் தான். ஆமா, அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார். 201 பேர். எங்க? ஈரான்ல 201. ரொம்ப துல்லியமா சொல்லிக்க. இது யார் என்னன்னு தெரியல. 201 700 பேர் ஐசியூ, இன்டென்சிவ் கேர் யூனிட், அல்லது ரொம்ப டேஞ்சரஸ் விட்டுருங்க. ஆனால் நீங்க சொன்னது அமெரிக்கர்கள் படுபயங்கரமாக உயிரிழந்ததையோ எந்த செய்தியும் வரல. அது வந்தது லேசா சின்னதா வந்தது. அது வரும். ஒரு 200க்கு மேல அமெரிக்க வீரர்கள் அவுட்டு. ஏன்னா 40,000 பேர் இருக்காங்க. ஆமா, ஏன்னா இதுல ஒரு விஷயத்தை பாருங்க, ரொம்ப பைத்தியகாரத்தனமான ஒரு விஷயம் வருது. 40,000 பேரும் 8 தளங்கள். அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது ஒரு 5, 13. அதற்கு அடுத்த நிலையில் இருக்கிறது ஒரு 14. மொத்தம் 27 தளங்கள் இருக்கு மொத்தம். ஆமா, 8 மிகப்பெரியது, ஆமா, 13 அதை விட குறையது, 27 அதை விட சின்னது, டைனி. ஆமா, ஆக 27 ஈரான் அறிவிச்சு, நான் சொல்ல, ஈரானே சொல்லியிருக்காங்க. இதுல மிகப்பெரிய காயத்துக்கு உள்ளானது பஹ்ரைனுடைய 5th மேரிடைம், அதாவது கடல் நேவல். ரைட். அப்புறம் கத்தார்ல வந்து பெருசா அடி வாங்கி அல் உதைத். ஆமா, சரி. இப்போ என்னன்னா நம்ம வந்து நேரம் கருதி என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த மாதிரி வந்துருக்குல்ல, எனக்கு இந்த டவுட்ல உண்மையிலேயே இவங்க ஆகா ஓகோ நாங்க பெருசு அப்படின்னு சொன்னது பொய்யா, நம்பர் 1. சைனாவை நம்புறது தவறா அப்படின்னு சில கேள்விகள். அதை நீங்க வர அது சரியாகணும். ஆமா, அது இப்போ நம்ம ஒரு 8 மணி, நேத்து மதியானம் 12 மணிக்கு தான் தாக்குதல், காலைல 10 மணிக்கு தாக்குதல். ஆமா, இப்போ ஒரு நாள் ஆயிருக்கு. ஆமா, கரெக்டா. அன்னைக்கு 24 மணி நேரம் ஆயிட்டு. ஆமா, 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இதுல ஒரு பெரிய தலைவர் இறந்துட்டார். துபாய், அபுதாபி நிறைய அடி வாங்கி இருக்கு. அது ரெண்டாவது பேசுவோம். அடுத்து மத்த இதெல்லாம் இப்ப நான் என்ன பேசுவேன்னா, அடுத்த விளைவுகள் எப்படி, அடுத்து என்ன நடக்கும், என்ன ஏன்னு கேட்டா, நம்ம ஆட்சி மாற்றம் ஒன்றுதான் அவங்க டார்கெட். எலிமினேஷன் ஃபுல்லா ஆக்க போறாங்க. வழக்கம் போல மற்ற நாடுகள் எப்படி ப்ரோ யூஎஸ்ஆ இருக்கிறாங்களோ, அதை நம்ம லோக்கல் பாஷையில சொன்னா அமெரிக்காவுடைய ஒரு அடிமை சாசனம் என்றெல்லாம் பலர் எழுதுகிறார்களே, கைக்குலியா வரும். அப்படி ஒரு நாடுகளாக ஈரானை மாற்றப் போகிறார்களா? ரிசா பஹ்லவி வரப்போகிறாரா? அல்லது ரிசா பஹ்லவி மாதிரி அமெரிக்கா ஆள் வைக்க போகிறார்களா? அமெரிக்காவை தொடர்ந்து நாங்கள் வலிமையாக எதிர்க்க போகிறோம் என்று சொல்லும் போது ஒரு இடத்தில் பெரிய கேப் இருக்கு. அந்த இடத்தை ஃபில் பண்ணுவாங்களா என்ற கேள்விக்கு பதில் என்ன? நம்ம அடுத்து பேசுவோம். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.